ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போக போகிறோன்னா எங்கள் ஃபேமிலியோட ஒரு கோழி ஒன்று வளர்த்துட்டு இருந்தோம். அதை எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த கோழி. வந்தாச்சு, கோயிலுக்கும் வந்துட்டோம். எங்கள் அம்மா பாப்பா எல்லா பேரும் வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான கோயில். சுமார் 3 தலைமுறைக்கு மேலேயும் நாங்கள் வந்துட்டுருப்போம். வருஷம் ஒரு கோழி கொண்டு வந்துட்டு கோழி வளர்த்தி அந்த கோழியை இங்கே பொங்கல் வச்சு கருப்பண்ணசாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு ஒரு பாரம்பரியமான ஒரு நினைவுகளோட ஒரு சந்தோஷமான ரம்யமான சூழலோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம். அப்படிப்பட்ட இதுதான் இந்த வாட்டி வீடியோவை போடுறேன். வாங்க உள்ளே போகலாம். இது கருப்பண்ணசாமி கோயில். இது மனிதனோட மாடுகள் மட்டும் ஒன்றிணைந்து வாழல, நாய்களும் வாழ்ந்துருக்கு. அதுக்கு ஒரு சாட்சியாக தான் இந்த சிலை இருக்குது உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கோழி எல்லாமே இருக்குது. இதில் என்னென்னா வேறு நாய் டிஸ்டர்ப் பண்ணிடுன்னு பாதுகாப்பாக நின்றுருக்கு பாப்பா. கோழியெல்லாம் அறுத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சமையலுக்கு ரெடி பண்ணி எல்லாம் கறியெல்லாம் வெந்துட்டுருக்கு. இதுதான் சாமி, மாசிமலை கருப்பண்ணசாமி. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சாமிக்கு சமைச்சு எல்லாம் படைச்சாச்சு. பொங்கலும் வச்சு சமைச்சு ஒரு முட்டை எல்லாமே படைச்சாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் இனிமேல் நல்லா இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், என் வியூவர்ஸ் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும் எல்லாம் வேண்டிட்டு குழந்தைகளோட ஜாலியாக விளையாண்டுட்டு பல நினைவுகளோட பல சந்தோஷத்தோட அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்னா, அதாவது பாரம்பரியத்தையும் நம்ம எங்கிருந்து வந்தோங்கிறதையும் எப்போவுமே மறக்கக்கூடாது. தேங்க்ஸ்.